ஓகேண்ணா பையண்ணா பையண்ணா பாய் பாய் பாய். டாட்டா டாட்டா டாட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம குஜராத்தில்ங்க குக்கர்வாடான்னு ஒரு ஊரில் இருக்காங்க, மெசானா பக்கத்தில். பார்த்துருப்பேங்க, பஞ்சாப்லேருந்து தவுடு ஏற்றிட்டு வந்து அமிர்த்சர்லேருந்து ஒரு நாள் இறக்கல, நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி இறக்கிடுவாங்கங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்துருப்போம், 14 அண்ணன் கூட சேர்ந்து சிக்கன்லாம் செஞ்சிடலாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் வந்துட்டு நேற்று நைட்டு 7 மணிக்கு போனாருங்க. போய் இறக்கிட்டு 10:30க்கெலாம் மறுபடியும் பார்க்கிங் வந்துட்டு இப்போ காலையில் தாங்க போய் மறுபடியும் எம்டி எடை போட்டுட்டு ரிசீவ்டு வாங்கிட்டு அப்புறம் அடுத்த லோடுக்கு போகிறேன்னு சொன்னார். இந்த வீடியோவில் வந்துட்டுங்க இப்போ இன்னொரு 12 கிலோ ஒன்று வருங்க. நம்ம ஏற்றுற அன்றைக்கி கூட ஏற்றாமல் அதுக்கட்டினாலும் ஏற்றி வந்தார்ல, அவர் வருவார், அவரையும் பார்ப்போம். அடுத்ததுங்க, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, அதை வந்துட்டு பார்ப்போம். அடுத்தது அன்லோடு பண்ணிவிட்டு லோடிங் எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு முதற்கொண்டு நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அடிங்க. किधर कनेक्शन कर दो? वो टी लगा के वो अपना आप सेट कर देगा। टी वाला? हाँ हाँ टी वाला। वाला ना? हाँ 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 ठीक है। நேற்று அந்த ராஜஸ்தான் வண்டியில் பார்த்தோம்லங்கப்பா, அது அந்த ஏர்ஆர்லேருந்து அந்த ஓஸ் கொடுத்து அந்த வண்டிக்குள்ளே அந்த இது பிடிக்கிறது F6 செட் பண்ணிடலாம். யார் பிடிச்சிருந்தாலும் சீட்டு கீட்டு எல்லாமே. இப்போ தவுடோட கூட பாருங்க, உள்ள தவுடாக கிடக்குது. ஆமாம், இதெல்லாம் உள்ள துளி கூட குப்பெல்லாம் எல்லாம் வெளியே போயிடும். பரவாயில்ல, அது நல்ல ஐடியா. அவங்க எந்த ஊருக்கு சொன்னாங்க? சுருவா? ராஜஸ்தானில் சுருங்கிற ஊர் தானே சொன்னாங்க. என்ன வாங்குனதா? அவங்களோட சொந்த ஊர். ஆமாம்மா, சுருங்கன்னு சொன்னாங்க. அந்த சுருங்கிற ஊர் வந்துட்டுங்க, அது வந்து ஹரியானா பக்கத்தில் இருக்குதுங்கப்பா. இருந்தாலும் அது கொஞ்சம் பாலைவனம் தான். இருந்தாலும் நமக்கு அந்த ஜெய்சால்மர் இருக்குல்ல, அந்த பக்கம் ஏதாவது ஒரு ராஜஸ்தான் அண்ணனுக்கு கான்டாக்ட் கிடச்சிதுன்னா அது ஃபுல்லாக பாலைவனம் தான். அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படின்னு. பாலைவன வாழ்க்கை. இது கேட்டாங்க அண்ணன்ட்ட. அவங்க இருக்கிறதும் கிட்டத்தட்ட எல்லாம் தார் டெசர்ட் ஏரியா தானாம்மா. இருந்தாலும் தண்ணி வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் கிடைக்குமாமாங்க. கொஞ்சம் இன்னும் இன்டீரியர் பாலைவனம் போனால் தான் தண்ணிக்கு கொஞ்சம் இது அப்படின்னாங்க, கொஞ்சம் பஞ்சம் அந்த மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் தண்ணி வந்துட்டு இனிப்பாலாம் இருக்காதாமாங்க, சும்மா நார்மலாக தண்ணி குடிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்குமாம்மா அங்கெல்லாம். அப்பாவும் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாருங்க. இந்த எங்கெல்லாம் வெறும் எல்லாம் இந்த புழுதி மண்ணாக இருக்குதுங்க, இறங்கினாவே காலெல்லாம் புழுதி அடிக்குது. அதனால் அங்கே லெவலான இடத்துல போய் நிறுத்த போகிறாங்க. வாங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம். வண்டியில் பாய் இல்லைங்க, அந்த டிப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாய் ஒன்று வாங்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆல்ட் ஆகும் போதெல்லாம் ஜம்முன்னு போட்டு படுத்து தூங்கலாம். நான் சொல்லியிருந்தேன்லங்க ஒரு ராஜஸ்தான் வண்டியில் பேசினேன் அப்படின்னு. இந்த வண்டி தான் லோடு இருக்க போகிறாங்க. இங்கெல்லாம் நமக்கெல்லாம் படிக்காசுங்க. இங்கே வந்துட்டு இவங்களாம் மாத சம்பளமாம்மா, மாதம் 33,000 சம்பளம் ஒரு டிரைவருக்கு. அண்ணன் சொன்னாருங்க, அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் பாருட்டுருக்குங்க அந்த சர்வீஸில், டிரைவிங் ஃபீல்டில். ஃபஸ்ட்டெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்களாம்மா, டெல்லியிலேருந்து பார்சல் ஏற்றிட்டு கோயம்புத்தூருங்க, மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து பார்சல் ஏற்றிட்டு டெல்லி இந்த லைன் ஓட்டுவாங்களாம்மா, சென்னை வருவாங்களாம்மா. அப்போ சொல்லுவாருங்க, சென்னையில் வந்து திருட்டு இருக்காமாங்க, கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர் கேரளா வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையாம்மா. அடுத்தது இந்த ஃபஸ்ட்டெல்லாம் சிங்கிள் ரோடாமாங்க, கிருஷ்ணகிரி டு ஒசூர். அப்போல்லாம் வரவே மாட்டாங்களாம்மா. அந்த காட் செக்ஷனில் இருக்குங்க, அந்த சாணமாகுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் மேமலக்காடு, இதெல்லாம் நல்ல ஹில்ஸுங்க, கொஞ்சம் மேடு. அங்கெல்லாம் திருட்டு அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் நைட்டு வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு சிங்க் இருப்பாராமாங்க, தாபா, ஒரே ஒரு தாபா மட்டும் இருக்குமாம்மா. அங்கே தான் வண்டி வந்து ஏகப்பட்ட வண்டி நிற்குமாமாங்க. அப்பாவும் மூர்த்தியாலும் குளிக்க போயிருக்காருங்க, நாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம அங்கே லோடு ஏற்றும் போது ஒரு பாண்டியில் ஒன்று நமக்கு அப்புறம் ஏற்றுனாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்க, அவங்களும் வந்துட்டாங்க. நம்ம அண்ணன் வந்து இன்றைக்கி காலைல தாங்க வந்தார். நம்ம நேற்று வந்தோம், இன்றைக்கி நைட்டாக இருக்குவாங்க. நம்ம அண்ணன் இன்றைக்கி வந்தார், நாளைக்கு நைட் தான் இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி இந்த டெய்லரில் நிறையா வருதுங்க டெய்லியுமே. புறாவுக்கெல்லாம் இறக்கி பஞ்சமே இல்லை.
எல்லாம் வண்டி மேலே உட்காந்து இறப்புறிக்கிட்டு இருக்கு. அன்லோடு பண்ணுற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பின்னாடி இறக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் மூர்த்தி அண்ணனும் டீ கடைக்கு போயிருக்காங்க. நாம் வந்துட்டு இப்போ நைட்டுக்கு வந்து தக்காளி சும்மா அப்படியே கொஞ்சம் ட்ரை மாதிரி வைக்க போகிறோங்க. அப்பா வந்து தக்காளி குழம்பு நான் வச்சா தான் விரும்பி சாப்பிடுவார். அதனால் என்ன வைக்க சொல்லிட்டார் இன்றைக்கி. தக்காளி, வெங்காயங்க, மிளகா அப்படியே 2 மிளகாயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். அப்பா வர சொல்லியிருக்காங்க. வந்தாருன்னா நாளைக்கு லோடு இப்போ செட் பண்ணிட்டோம்னீங்களா, நைட் இன்கேஸ் இங்கே லேட் ஆச்சுன்னா இங்கேயும் நிறுத்தி படுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரோட்டில் எப்படின்னு தெரிலங்க, நிறுத்திட்டு காலைல கூட போய்க்கலாம். இந்த சரௌண்டிங்லாம் உருளைக்கிழங்காக ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில். அதனால் லோடு இறக்கிட்டு செட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஏற்றுறதுக்கு இங்கே நிறுத்திட்டு கூட மறுபடியும் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க வண்டியை காலையில். அன்லோடு பண்ணியாச்சுங்க. கம்பெனிக்கு உள்ளே வந்து நிறுத்த விடலை, வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. டீசல் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தில். அதனால் நைட்டு என்ன பண்ணலான்னு அப்பாட்டே கேட்போம். ஏன்னா லோடு வந்துட்டுங்க திருச்சி தாங்க ஏற்றலான் இருக்கோம் உருளைக்கிழங்கு. அது வந்து நாளைக்கு தாங்க கன்ஃபார்மாக தெரியும். நம்ம தெரியாமல் எங்கேயும் வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கே நிறுத்துறதுன்னு ஒன்றும் புரியலங்க நமக்கு. பா நைட்டு ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் முடிச்சுக்கலாம். சரி ரைட்டு. ஆளுக்கு 2 மணி நேரம் முடிச்சு பார்த்தோம்னு வைங்க, டீசல் மட்டும் டேங்க் மட்டும் அப்பப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்டேரிங்லேயே உட்காந்துக்கலாம். ஆளுக்கு 2 மணி நேரம் பார்த்துக்குவோம். அப்படியே ஃபோனுக்கு நோண்டிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு 2 நாள் முடிச்சிருந்தா போதும், காலில் எடுத்துகிட்டு ஓடிடலாம். வண்டியை பார்த்துட்டுங்க அங்கேருந்து எடுத்தாச்சு. இதாங்க குக்கர்வாடாங்கிற ஊர். இல்லை ரோடு ஒர்க் போயிட்டுருக்க மாட்டிருக்கு. பார்த்தங்க ஆளுக்கு 2 மணி நேரம் முடிச்சிருந்து அதை அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போனோம்னா இங்கப்பா ஹிம்மத் நகர் பக்கமாக போயிடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி என்ன லோடு ஏற்றாரமாக இருந்தாலும் ஹிம்மத் நகர் போனாலும் சரி, இல்லை இப்படி தீசா மொடாசா எது போனாலும் அந்த ஹோட்டல் சென்டராக இருக்குது. சரி சரி. அப்படின்னா ஒரு ரிலையன்ஸ் பங்க் இருக்குங்க. இப்போ அங்கே போய் நிப்பாட்டிக்குவோம். ரன்ல ஏதாவது ஒன்றில் பார்த்து போய் நிறுத்திக்கலாம். மணி இப்போ 9:45 ஆகுது. ஒரு 2 கிலோமீட்டர் போனால் அப்புறம் ஹைவே வந்துருங்கப்பா. சரி சரி. அங்கே அப்போ அப்படியே ஒரு 50-60 போனோம்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே இருக்கும்போது நிறுத்திக்கிட்டு டீசல் பயம். ஆமாம் ஆமாம், அது வேணுமா கட்டுதான், அங்கே போயிடலாம். வண்டி டிஎன் வண்டி பார்த்துருந்தாவே அண்ணா காடி நிற்குதுன்னு நோட் அவுட் கூட போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் அது எதுக்குங்கப்பா, நம்ம அங்கே ஹோட்டல் போயிட்டோம்னா அங்கே நிறுத்திட்டு லோடு செட் ஆனதுக்கப்புறம் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கே நமக்கு தண்ணி வசதி இல்லை. இல்லை ரிலையன்ஸ் கூட நிப்பாட்டிக்கும் பார்ப்போம். போகும்போது தாண்டி தானே போக போகிறோம். பங்கு நல்லா கொஞ்சம் பெரிய பங்காக இருந்தால் விட்டு நிறுத்திக்கலாங்கப்பா. நிப்பாட்டிக்கலாம், காலையில் போய்க்கலாம். என்ன அந்த கோயிலுக்கு தான் இங்கே போகலான்னு பார்த்தேன். இன்னொரு நாளைக்கு வந்து போய்க்குவோம். கிட்டத்தட்ட 900 வருஷம் இருக்குங்கப்பா அது இந்த கோயில் கட்டி. சரி சரி. வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டிருப்பாங்களா? வெள்ளைக்காரங்கலாம் அதெல்லாம் முன்னாடிங்கப்பா. இது இங்கே ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா கட்டினது. சரி சரி சரி. அப்புறம் அதுக்கு பார்ப்போம். அது இன்னொரு டைம் இந்த வழியில் வராமல் அங்கே போயிடுவோம். அப்புறம் வந்தோம்னா இப்போ பொறுமையாக வீடியோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி போயிருக்கலாம். நான் சரி இறக்கிட்டு காலைல தான் ரிசீவ்டு கொடுப்பாங்கன்னு நினச்சப்போ இறக்கிட்டு இப்பயே கொடுத்துட்டாங்க. நேற்று அந்த 14 வீலுக்கு அப்படி தானே கொடுத்தாங்க. 14 வீல் வந்து இடம் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் கூட நிப்பாட்டிவிட்டாங்க. இடம் போடுறது வண்டி வெளியே முடிக்கிட்டுருவாங்க. அதான் கம்மன் நாமளும் அப்படி இடம் காலில் போட்டுருந்துருக்கலாம். சரி போட்டாச்சுங்கப்பா. இப்போ பார்த்துக்கலாம், அடுத்த டைம் வரும்போது பிளான் பண்ணிக்கலாம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸ்டாப் லைட் எரியுது. ரைட்டில் பாரு போகிறோம். ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. இங்கே எரியிற சவப் லைட் வந்து ரைட்டில் போனால் மெஸ்ஸானாங்கப்பா. ரைட்டில் லெஃப்ட்டில் போனால் விஜாப்பூர் இம்மத் நகர். இந்த விஜாப்பூர்ங்கிற ஊரில் தான் ரிலையன்ஸ் பங்க் இருக்குது. நம்ம தான் லெஃப்ட் போகணுமா? நம்ம லெஃப்ட் போகணுங்கப்பா. சரி சரி. அந்த விஜாப்பூர் தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் போனால் ஹோட்டல் சர்வோட்டம்னு ரைட் சைடில் இருக்குது. சரி சரி சரி. நம்ம பாப்பா பங்கு பெருசாக இருந்தால் அங்கேயே நிப்பாட்டிக்கலாம் தாங்க. சரிங்கப்பா. லெஃப்ட் வாங்க, ஃபுல்லாக லெஃப்ட் வாங்கப்பா. இந்த ரோட்டில் வண்டி நிறைய வருது. இது இம்மத் நகர் மெசா வந்து இம்மத் நகர் மெயின் ரோடுங்கப்பா அது. சரி 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 சரி. அட இப்படி உதயபூர் ரோட்லேருந்து வந்து இப்படி வர்றவங்க இதில் வந்துருவாங்கல்ல? ஆமாம் இதில் தானே வருவாங்க. அப்புறம் மணி இப்போ நைட்டு 10:30 ஆகுதுங்க. ஹோட்டல் தர்ஷனில் வந்து நிறுத்தியாச்சு. இங்கேருந்து போனோம்னா சபர்மதி ஆறு இருக்குங்க, அதை காலையில் பார்ப்போம். இங்கே வந்துட்டு காலைல 7 மணிக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னோம் வாட்ச்மேன்கிட்ட. இல்லை காலைல 6 மணிக்கெலாம் வண்டி எடுத்துடணும் அப்படின்ட்டாரு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுங்க காலைல அங்கே போய் நம்ம ஹோட்டல் சர்வோட்டம் நிறுத்திட்டு
அப்புறம் லோடு செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வாங்க, ஹோட்டல் தர்சனில் வந்துட்டு கோட்டா முடிஞ்சது. இன்னும் 2 கிலோமீட்டர் போனால் ஹோட்டல் சர்வோட்டம்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் மதியம் வரைக்கும் நிறுத்திக்கலாங்க. லோடு இன்னும் சொல்லலை, வயிற்று மேலே தான் சொல்லுவாங்க. வரலாம் ஸ்டெடியாக வாங்க, அப்படியே போகலாமாங்க. பா முடிஞ்ச அளவுக்கு திருச்சி இந்த பக்கமே லோடு பார்க்கலாங்கப்பா. திருச்சி இறங்கிடலாங்க, அதுதான் நமக்கு எஃப்சி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், எஃப்சிக்கு போகிறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம அப்படியே அங்கே போய் கட் லோடு போட்டுட்டு லேட் ஆகி போயிடும். ஆமாம், இப்பயே கணக்குக்கு பஞ்சாப் ஊர்லேருந்து வந்து இதோட 13 நாள் ஆயிடுச்சுங்க. இருங்கப்பா இதோட 13 நாள் ஆயிடுச்சுங்கப்பா. நம்ம ஊரில் சிவகாசிலேருந்து கிளம்பி பஞ்சாப் போய் இறக்கிட்டு அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு வந்து இதோட 13 லோடு ஏற்றின காலம்னா 17 நாள் கணக்கு. இச்சாவரம் 2 நாள் ஓடிக்கலாம். இச்சாவரம் 2 ட்ரிப் போயிருக்கலாம் சொன்ன மாதிரி. போகலாமாங்கப்பா. முன்னாடி போனாங்க, இது என்னங்கப்பா ஜங்கிள் மாதிரி இருக்கு. ஏங்கப்பா? ஆமாம், இதில் வந்திருக்கிற ஃபுல் டவுனு அது ஃபுல் டவுன் வந்து கீழே பாலம் மாதிரி வரும். அது பாலம், அந்த பாலம் தான் ஆற்றுப்பாலம் தாங்க சொல்கிறீங்க? ஆமாதாங்க. இப்போ அஹமதாபாத்லேருந்து வந்து இந்த ரோட்டில் நாங்கள் வந்து ஏறுவோம். அந்த 4 ரோடு வந்து இப்போ நைட்டு லெஃப்ட் கட் பண்ணணும்ல. ஆமாம், அதுதான் நம்ம நேராக வந்து வருவோம். இறக்க சரியான இருக்காங்கப்பா. நம்ம பார்க்க போகிறது தாங்க சபர்மதி ஆறு. நம்ம சென்னைக்கு எப்படி கூவாரோ அந்த மாதிரி அகமதாபாத்துக்கு சபர்மதி ஆறுங்க. எல்லா சாக்கடையும் அதில் தான் கலக்கும். இங்கேருந்து வரும்போது சுத்தமாக இருக்குங்க. அகமதாபாத் தாண்டி அந்த பக்கம் போச்சுன்னா தண்ணியோட கலரே வந்து பார்த்தா கருப்புலெல்லாம் மாறிடும். இதுதான் நாங்கள் முதல்ல இருக்குது. இங்கே குஜராத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குதுங்கப்பா. நீங்கள் கூட சொல்லிக்கலாங்கப்பா, அகமதாபாத் சாக்கடை ஓடுதுன்னு. ஆமாம், அந்த ஆறு தான் அது. அதான் அங்கே சாக்கடை, அங்கேருந்து இங்கே நல்ல தண்ணியாக தானே போகுது. இங்கே நல்லா தான் இருக்குது, அங்கே தான் சாக்கடை. இங்கே எப்படி தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது. மீன் பிடிக்கிறாரு. ஹிம்மத் நகருக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. நேராக போகணும். நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணிட்டுங்க சர்வோட்டம்னு ஒரு ஹோட்டல் சொன்னலங்க, அங்கே தான் நிறுத்தலான்னு பார்த்தோம். அங்கே நிறுத்துறதுக்கு வந்துட்டு நல்லா தோது இல்லைங்க. அதனால் இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தோம், இங்கே வந்தாச்சு. ரிவர்ஸ் பார்த்தாங்க பாருங்க. இருக்கிற மாதிரி பாருங்க. ஹோட்டல் பேர் வந்து லெஜண்டுங்க. லெஜண்ட் மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய ஹோட்டலுங்க. இது லாரி மட்டுமே கிட்டத்தட்ட 60-70 நிறுத்தலாம் மாட்டிருக்கு. ப்ளஸ் கார் ஹோட்டலும் சரிங்க. இது இந்த பக்கம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏழ்றதுக்கு மாட்டிருக்கு, பார்க் மாதிரி. போயிட்டுங்க அந்த வழியில் அப்படியே ரிவர்ஸ் விட்டு நிறுத்திக்கலாம், லோடு செட்டான எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்லாங்க ஒரு சைடு வந்து, அதாவது ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்கும்னா, காரில் வரவங்களுக்கு ஒரு தனியாக அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் இருக்கும். நம்ம லாரியில் வரவங்களுக்கு வந்து இந்த பக்கம் தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. நம்ம லாரியில் வர நம்ம டிரைவர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தோம்னா அதுலேயே குளிக்கிற இடம் இருக்குங்க. 2மே கம்பைன் ஆகிருக்கும். எல்லாம் ஒட்டி போடுங்க. இந்த ஹோட்டலுக்கு உள்ளே பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே மட்டும் 90 பேர் உட்காந்து சாப்பிட்லாங்க. உள்ள ஏசி ஹாலில் ஒரு 60 பேர், அட்டன் டைமில் 150 பேர் சாப்பிட்லாம் இந்த ஹோட்டலில். அதேமாரி வெளியே வந்துட்டு இந்த பேன் பார்லர் அப்படின்லாம் கிஃப்ட் ஷாப்புன்னு போட்டிருக்குங்க. இதில் வந்துட்டு குழந்தைங்க விளையாடுற அந்த பொம்மை, அப்புறம் நமக்கு லாரிக்கு தேவையான எல்லா பொருளுமே இந்த இடத்துல கிடைக்கும். இப்போ ரணசனுங்க ஊட்ட வர சொல்லியிருக்காங்க.
இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உருளைக்கிழங்கு தாங்க இந்த ஏரியா சைடு. ட்ராக்டரில் கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கங்கே எல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை ரன்னாசனுங்கிற ஊரில் வந்துட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று எங்கே குடோனில் ஏற்றுறாங்களா இல்லை காட்டுக்குள்ளே ஏற்றுறாங்களான்னு தெரில. காட்டுக்குள்ளே ஏற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. பிடிங்கி அப்படியே ஏற்றுவாங்க. இங்கேயும் ஒரு குடோனுங்க ஏற்றிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே எல்லாம் உருளைக்கிழங்கு தாங்க. எல்லாம் இப்போ தான் எல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, பழைய பேப்பரில் வர மாதிரி ஒரே டிராக்டர் நின்றுருக்கு உருளைக்கிழங்கு ஏற்றிக்கிட்டு. மொத்தம் இந்தியா பொறுத்த வரைக்குங்க ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ், அப்புறம் குஜராத்துங்க. இங்கே உள்ள பாருங்கள் என்ன எத்தனை வண்டி இருக்குன்னு. அடுத்தது சீசன் டைமில் மத்திய பிரதேசுங்கிற இந்து சைடு அதிகமாக உருளைக்கிழங்கு விளைச்சல் இங்கே தான் இந்தியாவில். இடம் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி தான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுவாங்க எங்கே போய் ஏற்றுறது அப்படின்ட்டு. ஏன் பாருங்க, அப்படியே ரிவேர்ஸே வந்துடுறது. ஆ இதெல்லாம் இதில் விட்டு ரிவேர்ஸ் விடுங்கப்பா. இட்டாடிங்கிற ஊர் பக்கம் இருக்காங்க. இங்கே தான் நமக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க லோடு ஏற்றுறதுக்கு. போய் பார்த்தா தான் தெரியும் காட்டில் பறித்து ஏற்றுறாங்களா அப்படி என்னங்கிறது. முன்னாடி மேப் பார்த்துட்டு தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ரோடு ஒன்று பார்த்தா ரொம்ப சின்னதாக போச்சுங்க. அதனால் முன்னாடி ஒரு கிலோமீட்டர் இன்னொரு ரோடு கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஊருக்குள்ளே போகிறது எல்லாமே சின்ன சின்ன ரோடாக தாங்க இருக்குது. பார்த்தோம் போகணும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் போகிறது கொஞ்சம் சிரமம். அது என்னங்கிறது அந்த ரோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் ரைட்டில் ஏறி அந்த ரோட்டில் நல்லா லெஃப்ட் திருப்புங்கப்பா. சரி, இதில் உள்ள எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் இதில் 4 கிலோமீட்டர் போகணும். அடேங்கப்பா. அது என்ன இதான் சக்கரவள்ளி கிழங்க, சக்கரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு, என்ன கிழங்குமோ எல்லா கிழங்கு இருக்க மாட்டேங்குது. இஞ்சிலாம் இருக்கு. வாங்கப்பா, ஃபுல்லாக வாங்கப்பா. வரலாம் வாங்கப்பா. வரலாம் வாங்க. இங்கே தான் கோயில் மாதிரி இருக்குங்க. இத்தாடி ஊர் பேர். இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. லாரி வந்தாலும் ஒதுங்கிக்கலாம். எங்கப்பா இதில் ஒதுங்கிக்கலாம். ரைட் சைடில் பாருங்க ஒரு கோயில் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. கேட்டே பாருங்க எப்படி கட்டிருக்காங்க. ரோடு போக சுருங்குதுங்கப்பா. அது என்ன சுருங்குது? அதெல்லாம் விடுங்கப்பா. எந்த இடமா இருந்தாலும் நம்ம வண்டி அசராமல் போவோம். அசராமல் போகணும்னா சந்துக்குள்ளே போகலன்னா அங்கே போகும். சந்துக்குள்ளே இதில் உள்ள அது குடோன் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக லாரியெல்லாம் போகிற மாதிரி தான் இடம் இருக்குங்கப்பா. போகலாமாங்க. அதெல்லாம் டச் ஆகாது, போயிட்டே இருங்கப்பா. லெஃப்ட்டில் நான் உட்காந்துருக்கும் போது நீங்கள் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. இப்போ போயிட்டே இருங்க. ரைட். இட்டாடிங்கிற ஊருக்குள்ளேயே வந்தாச்சுங்க. ரொம்ப இங்கே 60 மீட்ரு ரைட்டு லெஃப்ட்டுன்னு காட்டுது. நேராக போயிட்டே இருங்கப்பா. தண்ணி யாரும் இல்லையா? இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே இருக்குதா கேனு? இங்கெல்லாம் கேன் இல்லையே. ரோடு பாருங்க உள்ள ஊருக்குள்ள எப்படி இருக்குன்ட்டு. இதே ரோடு தானே காமிக்குதா? சேம் ரோடு. எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குதுங்களா இதே ரோட்டில். அடேங்கப்பா. டிராக்டர் அண்ணா வாங்க.
ரோடு போக போக ரொம்ப சின்னதாகிட்டு இருக்குங்க. இன்னும் கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் இருக்குதுங்கப்பா. ஒட்டங்க படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. அது யோகா பண்ணிட்டு இருக்குங்க. அந்த ரைட்ல மண் ரோட்ல போகணுங்கப்பா. வண்டியெல்லாம் போங்கப்பா. அதெல்லாம் வண்டி போற மாதிரி தான் இருக்கு. அண்ணனுக்கு கொஞ்சம் அர்ஜென்டாக இருக்குங்க இந்த ரோட்லேயும். நம்ம அங்கே தாங்க போக போகிறோம், உருளைக்கிழங்கு ஏற்றருக்கு. காருக்காரன புழுதி கிளப்பிட்டு போறாருங்க. நம்ம வண்டி பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவ்வளோதாங்க அவங்க. थोड़ा सफर करो भैया, चलेगा मुझे थोड़ा धक्का मारना भैया, थोड़ा धक्का मारना. லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வண்டி சிசிடிவி கேமரா பார்த்துருப்பீங்க, வண்டி நல்லா சுற்றிக்கிச்சு. பின்னாடி எல்லாம் அந்த மணல்னால வெயிட் இல்லாதனால, அதனால் எல்லோரும் தள்ளி தாங்க பின்னாடி வந்து மறுபடியும் அங்கே உரமாக விட்டுருக்கோம். இங்கே ஒரு வண்டி ஏற்றிட்டு நிற்கிதுங்க, 16 வீலு. எல்லாம் புது கிழங்குங்க, அதனால் பாய் போடக்கூடாதுருக்கு. நமக்கு எப்படின்னு தெரில. கிழங்குங்க பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மிஷினில் ஓடி ஓடி எல்லாம் அந்த குப்பை, அந்த தூசில் இருக்கலங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு பாப்பா ரன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுங்க சிப்ஸு கிழங்கு பல்காக டன் கணக்கில் யாருக்காச்சும் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் தரேங்க. ஒரு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பல்க் ஆர்டர் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த குஜராத் கிழங்காகட்டும், இந்தூர் இந்த சைடில் இருந்து எல்லாம் ஃப்ரெஷ் கிழங்குங்க. அங்கே பக்கத்தில் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு காடு தான், இந்த சைடு ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இப்போ நம்ம வண்டிக்கு தான் ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூர்த்தினா இது எல்லாமே நம்ம வண்டிக்கு தான் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். 500 மூட்டை வரும்னு நினைக்கிறேண்ணா. இதில் 500 மூட்டை இருக்கும். ஆமாம், இது எல்லாமே பெரிய கிழங்கு. தருமபுரிக்காரன் தாங்க இது பண்ணிகிட்ருக்காரு, உருளைக்கிழங்கு இந்த இது பிஸ்னஸ்ஸு. அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இங்கே சாம்பிள்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிராக்டரில் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதில் இந்த மண் வாசம் அப்படியே மணக்குதுங்க, மண் வாசம்.
இந்த மாதிரி டைம்லாம் சீசனுங்க டிராக்டருக்கு. வண்டி ஓய்வெல்லாம் மூடிட்டே இருக்கும் டிராக்டர் இந்த மாதிரி டைமில். லோடு ஏற்றிட்டே இருக்காங்க. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மிஷினில் வந்துட்டு அப்படியே இந்த குப்பையில் எடுத்துகிட்டு பேக் பண்ணுறாங்க. மில்லுக்கு பின்னாடிங்க ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு விவசாயம் தான். எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. அங்கங்கே பாருங்கள், இது உருளைக்கிழங்கு, அதாவது இதெல்லாம் எடுக்காமல் விட்டுருவாங்க. அப்படியே எல்லாம் கடக்கு மண்ணோட மண்ணா. இல்லை இன்னமேட்டு தான் அறுவடை பண்ணுவாங்களான்னு தெரில. இதான் உள்ளே இருக்குதா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னமேட்டு தான் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள் காய். இந்த மாதிரி தாங்க அறுவடை பண்ண போகிறாங்க. இல்லை அப்படியே இருக்கு உள்ள. லோடு ஏற்றிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கட்டில் இருந்துச்சு, அப்படியே நாமளும் அப்பா மூத்திலாம் ரெஸ்ட் எடுக்கலாம். மூட்டை பிடிச்சி ஏற்றுறாங்க. ஃப்ரெஷ் கிழங்கு இப்போ தான் எல்லாம் அறுவடை பண்ணி வர கிழங்கு. எல்லாம் இப்போ தாங்க டிராக்டர் விட்டுறெல்லாம் பறிச்சாங்க உருளைக்கிழங்க. ஆனால் அது நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சுங்க, வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன் இந்த பக்கம். நல்லா இருந்துச்சுங்க, தூரத்துலேருந்து பார்த்தேங்க டிராக்டர் ஓட்டுறத. ஆனால் பக்கத்தில் வரத்துக்குள்ளே மறுபடியும் இந்த ஒரு பாத்தியோடு நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா எடுத்துருக்கலாம். புழுதி பறக்க போயிட்டுருக்குங்க நம்ம வண்டி. கயிறு போட்டுங்க கட்டியாச்சு. போகிறதுல கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அங்கே போயிட்டு எடை போட்டுட்டுங்க, வெயிட் 25 கரெக்டாக வந்துச்சுன்னா தார்பாய் போட்டுடலாம். அப்படி கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க. அப்படி அதிகமாக இருந்தால் அங்கே வந்து மூட்டை இறக்கலாம். வெயிட் போட்டாச்சுங்க. 25,850 இருக்குது. அதாவது 25 டன்னு 880 கிலோங்க. அந்த 880 கிலோ நம்ம எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து வண்டி பாசிங் கரெக்டாக 25 டன் தாங்க சொல்லியிருக்கோம். டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த ரோடெலாம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போக முடியாதுங்க. லோடு வண்டி வச்சுட்டு சும்மா அந்த சின்ன தட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாதுங்க. அதனால் ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 லோடு மேலே கூட்டிகிட்டு வந்து மேலே இருக்க ஒரு 14 மூட்டை எடுத்துடலாங்க. ஒரு மூட்டை கணக்கு 60 கிலோ வரும். ஒரு 13-14 மூட்டை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம எடையை போட்டுட்டு ஒரு 10-11 மூட்டை இறக்கணும்னு சொல்லியிருந்தோம்லங்க. அங்கே இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் ஊருக்கு போகிற வழியிலேயே தன்சுராங்கிற ஊருகிட்டே வந்துட்டு இங்கே இறக்க சொல்லிட்டாங்கங்க. அதனால் இப்போ வந்து இறக்கிட்டுருக்கோம். இங்கே இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் நான் சொல்லியிருந்தேன்லங்க, சிப்ஸ் கிழங்கு பல்க் ஆர்டரு வேணும் டன் கணக்கில் அப்படின்னா, நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற நம்பருக்கு வந்துட்டு தருமபுரிக்காரங்க, அவர் பேர் அழகேசன் சொல்லிவிட்டு அவருக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கிக்கலாங்க அவர்கிட்ட. மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு. இந்த பீஜாப்பூரில் நிறையா அந்த இது இருக்குங்க, அந்த காலத்து அந்த கோட்டை, அதெல்லாம் முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பகலில் போகிற மாதிரி இருந்தால் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன்.